பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். என் கூட இருக்கிறவங்க குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிறாங்களே, இல்லாவிட்டால் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறவங்களுடைய நம்பர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ரொம்ப யோசிக்கிறீங்களா? இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையின்படி உங்களை பலப்படுத்தும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு என்ன பேசணும் விரும்புகிறாரோ 2 நாளாகமம் 32:7 உங்களுக்கு ஆண்டுடைய வார்த்தையை கொண்டு வருகிறேன். நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள், அசரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமல் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஹல்லேலூயா. எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, நம்ம எதிர்த்து வருகிற எதிராளிகளுடைய படை பெருசா இருக்கலாம், படைபலன் பெருசா இருக்கலாம், எண்ணிக்கையில் அவங்க பெரிய அளவில் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். தேவ சமூகத்தில் நம்ம நிற்கிறோம், கர்த்தர் நம்மோடு இருக்காருங்க தைரியம் எசேக்கியாவுக்கு இருந்தனால அவர் தைரியப்படுத்துகிறார், யூத ஜனங்களை தைரியப்படுத்துகிறார். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். இன்றைக்கு எண்ணிக்கையில குறைவா ஆட்கள் இருக்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்கு இது கொஞ்சம் தான், என்னிடத்தில் இருப்பது கொஞ்சம் தான் நினைக்கிறீங்களா? கர்த்தர் நம்மளோடு இருந்தால் நம்ம எந்த நிலைமையில, எந்த சூழ்நிலையில, எந்த காரியத்தில் இன்னைக்கு நீங்க எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது, இவ்வளவுதான் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, அதுல கர்த்தர் உங்களோடு இருந்தால் உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாருங்க. ஆண்டவர் என்னை இந்திய தேசத்திலிருந்து சிங்கப்பூர் தேசத்துக்கு கொண்டு வந்தார். நான் வேலை செய்த இடத்துல, நான் ஊர்ல இந்தியாவில் வேலை செய்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இடத்துல எனக்கு பயன்படாது போல் இருந்தது. ஆண்டவர் புதிய இடத்தை கொண்டு வந்து ஒரு புதிய செக்டர்ல என்னை பலப்படுத்த ஆரம்பித்தார். எனக்கு இருந்த அனுபவம் கொஞ்சம் தான், ஆனால் ஒரு நிறுவனத்திலிருந்து அடுத்த நிறுவனத்துக்கு ஆண்டு கொண்டு செல்லும் பொழுது கர்த்தருடைய கிருபையும் கர்த்தர் என்னோடு இருந்ததுனால கொஞ்சத்துல என்ன கொஞ்சம் தெரிந்திருந்ததோ அதை பயன்படுத்தி அடுத்த ஸ்தானத்துக்கு போகும்படியாக கிருபை செய்தார். எத்தனையோ பேர் பல வருஷம் அந்த இண்டஸ்ட்ரி செக்டார்ல பயன்பெற்றவர்கள் இருந்தாங்க, அதுல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க இருந்தாங்க. அவர்கள் மத்தியில உட்காரும்படியாக தேவன் எனக்கு கிருபை கொடுத்தார். அதே போல ஊழியத்திலையும் எதிர்த்து வந்த எத்தனையோ காரியங்கள், சூழ்நிலைகள்ல என்னை எதிர்த்து வருகிறவர்கள் பெரிய எண்ணிக்கையோடு பெரிய பலத்தோடு இருக்கிறது போல இருக்கலாம், ஆனால் கர்த்தரினோடு இருந்ததுனால எல்லா இடத்துல ஜெயத்தை கொடுத்தார். இன்னைக்கு ஏசப்பா நம்மளோடு இருக்கிறாரா? ஆண்டு நம்மோடு இருக்காரா? அதான் முக்கியம். எசேக்கியாவுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது, என்னை எதிர்த்து வருகிற எதிராளுடைய பட்டாளம் படைபலன் பெரிதா இருந்தாலோ என்னோடு இருக்கிற ஆண்டவர் பெரியவர். எலிசாவுக்கு அதுதாங்க தைரியம். கேயாசி பார்க்கிறான், சுத்தி எல்லாரும் பெரிய படை நம்மளை பிடிக்க வந்துருச்சுன்னு சொல்லி. அப்ப எலிசா சொல்லுகிறார், அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம். இந்த வார்த்தை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ உங்க இருதயத்தில் இருக்கிற பயம் விலகுகிறது, உங்க இருதயத்தில் இருக்கிற சந்தேகம் விலகுகிறது, உங்க இருதயத்தில் இருக்கிற கேள்விக்குறிகள் எல்லாம் மறைந்து போகிறது. உங்களோடு இருக்கிற ஆண்டவரை குறித்ததான வெளிப்பாடு உங்களுக்குள்ள பெரிதாய் வருகிறது. நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே பெரிய காரியங்களை செய்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். உலகத்தை பார்த்து பயன்படாதீங்க, எதிராக இருக்கிற எண்ணிக்கையை பார்த்து பயன்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரா? கர்த்தருக்கு முன்பாக உண்மையும் உத்தமமா நீங்க ஊழியத்தை செய்றீங்களா? உங்களுக்கு விரோதமா எந்த வல்லமைகள், எந்த சக்தி எழும்ப முடியாதுங்க. தேவ சமூகத்தில் உண்மையா இருக்கிறீங்களா? தேவனுடைய வசனத்தின்படி, தேவனுடைய வார்த்தையின்படி நான் எல்லா காரியத்திலும் நேர்த்தியா இருக்கிறேன். உங்க வேலை ஸ்தலத்திலே ஆகட்டும், உங்க குடும்பத்திலே ஆகட்டும், யாரும் உங்களை மேற்கொள்ள முடியாது. அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலாம் உங்களோடு இருக்கிறவர்கள் அதிகம். உங்களுக்கு என்று ஆண்டவர் ஆயத்தப்படுத்தியிருக்கிற தேவ தூதர்கள் அதிகம். உங்களுக்காய் கர்த்தரை வைத்திருக்கிற சகாயம் அதிகம். இன்னைக்கு இந்த வசனத்தை பெற்றுக்கொண்டு எந்த இடத்துல சந்தேகத்தோடு தயக்கத்தோடு இருந்தீங்களோ, எனக்கு ஜெயம் கிடைக்குமா கிடைக்காத நினைச்சீங்களோ, இயேசுவின் நாமத்தினால சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு என்று ஜெயத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கார். ஜெய கிறிஸ்துவானவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலாம் உங்களோடு இருக்கிறவர் அதிகம். தேவனுடைய கரம் உங்களோடு இருக்கிறது. நீங்க போற எல்லா இடத்துலயும் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பாருங்க. தைரியமா போங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். எசேக்கியா ராஜாவுக்கு ஜெயத்தை கொடுத்தவர் ஒரு தூதனை கொண்டு 180,000 பேரை சங்கரிக்கும்படியா அந்த வல்லமையை வெளிப்படுத்தின ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலோ வல்லமையை வெளிப்படுத்துவார். அந்த
வல்லமையின் ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க பெரிய காரியம் செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. தயங்காதீங்க, கவலைப்படாதீங்க. கர்த்தர் கரம் உங்களை நடத்தும். God bless you. God bless you.